மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவ்வாண்டு உயர்தர பரீட்சையிலே ஊடக கல்வி பாடத்திட்டத்தை தோற்றியிருக்கிற மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை அவர்கள் சிறந்த பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த டான் தொலைக்காட்சியின் கல்வியலை வரிசை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகாஜனா கல்லூரியின் ஊடகத்துறை ஆசிரியராகிய கோணசலிங்கம் ஆகிய நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த தரம் 13 இவ்வாண்டு எதிர்வரும் சில நாட்களிலே உயர்தர பரீட்சைக்கு தோற்றியிருக்கிற இந்த மாணவர்களுடைய நலன் கருதி கடந்த வாரம் வடமாகாண கல்வி திணைக்களத்தினாலே மேற்கொள்ளப்பட்ட இந்த 5ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள்களை இந்த வகுப்பின் மூலம் கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் முதல்ல பகுதி ஒன்று இந்த 50 வினாக்களையும் இந்த வகுப்பில் பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வகுப்பு நடைபெறும் போது பகுதி 2க்குரிய இந்த வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் கலந்துரையாடலாம் என நினைக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த கடந்த வாரம் நடைபெற்ற இந்த வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் இந்த ஊடக தொடர்பாடலும் ஊடக கல்வியும் முடிய இந்த 5ஆம் தவணை வினாத்தாளிலே உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த ஆண்டு பரீட்சைக்கு தோற்றி இருக்கிற இந்த மாணவர்கள் 50 வினாக்களுக்கும் கட்டாயம் அவர்கள் விடையளித்தல் வேண்டும். 50 வினாக்களுக்கு விடையளிப்பதன் மூலம் அவர்கள் 50 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். பகுதி ஒன்றிலே அவர்கள் ஒரு பரீட்சார்த்தியும் 50 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த இப்போ இங்கே பார்க்க போகிற இந்த வினாத்தாள் இவ்வாண்டு நடைபெறப் போகின்ற இந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலும் இதே சாயலையொத்த வினாக்கள் இதில் வந்த இங்கே நாங்கள் பார்க்க போகிற வினாக்கள் கூட சில வேளைகளில் வரலாம். அவை பரீட்சார்த்திகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வினாத்தாளாக இது அமையும் என கருதி நாங்கள் இந்த பரீட்சை வினாத்தாளை பார்ப்போம். இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த பரீட்சை வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தலை நாங்கள் முதல்ல பார்க்க வேணும். என்ன இங்கே நாங்கள் முதல்ல இங்கே கொடுத்திருக்கிற அறிவுறுத்தலை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் தெரியும், இங்கே 1 தொடக்கம் 50 வரையிலுள்ள வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த ஒவ்வொரு வினாவுக்கு முடிய அந்த சரியான கூட்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் விடையளித்தல் வேண்டும். என்ன அந்த கூட்டில் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் விடையளித்தல் வேண்டும். அல்லாவிட்டால் நாங்கள் அதில் இருந்து எங்களுக்கு அந்த தவறான இடத்திலேயோ அல்லது தவறான விடையை நாங்கள் அளிப்போமா இருந்தால் எங்களுக்கு அந்த அதற்குரிய புள்ளிகள் எதுவுமே கிடைக்கப்பெற மாட்டாது. இப்போ நாங்கள் அதுக்கமைய இங்கே நாங்கள் பார்ப்போம். இங்கே முதலாவது வினா உங்களுக்கு தெரியும், மேலே தரப்பட்டுள்ள பொதுவான அறிவுறுத்தலுக்கு அமைய முதலாவது வினா தரப்பட்டிருக்கு, செய்தி ஒன்றினை கட்டமைத்துக் கொள்வதற்கான செயல்முறை என்ன. நாங்கள் இங்கே பார்ப்போம், செய்தி ஒன்றை கட்டமைத்துக் கொள்வதற்கான செயல்முறை. இங்கே எங்களுக்கு 5 விடைகள் தரப்பட்டிருக்கு. 1 குறிமுறை ஆக்கம், 2வது குறிமுறை அவிழ்ப்பு, 3வது வழிமுறை, 4வது சூழல் அமைவு, 5வது அனுபவக்களம். இப்போ எங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி என்றால் இதில் எங்களுக்கு எப்படி இங்கே தரப்பட்டிருக்கென்றால் இதில் மிக சரியான விடையாயம் இருக்க வேணும், அதே நேரம் மிக பொருத்தமான விடையாயம் அமைதல் வேண்டும். அதாவது செய்தி ஒன்றினை கட்டமைத்துக் கொள்வதற்கான செயல்முறை. இப்போ உயர்தர பரீட்சைக்கு தோற்ற உள்ள பிள்ளைகளுக்கும் விளங்கும். முதல் நாங்கள் இந்த வினா ஒன்றை பார்க்குற வேளையில் இந்த வினா எந்த பாட பகுதி எந்த பாட பிறப்புக்குள்ள வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்க வேணும். தரம் 12 தரம் 13 பாட பகுதியை படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், இந்த வினா எதில் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த செய்தி ஒன்றினை கட்டமைத்துக் கொள்வதற்கான செயல்முறை. இங்கே வினா அதே நேரம் இந்த விடைகளை பார்க்க
இங்கே நாங்கள் பார்க்குறோம் குறிமுறை ஆக்கம்ண்டு பார்க்குறோம், குறிமுறை அவல்பண்டு பார்க்குறோம், வழிமுறைண்டு பார்க்குறோம், சூழமைவண்டு பார்க்குறோம், அனுபவக்களம்ண்டு பார்க்குறோம். இப்படி 4 விடைகளை பார்க்க எங்களுக்கு தெரியுது நாங்கள் இது 2வது பாடலுக்குள்ள 3வது பாடலுக்குள்ள இல்லை 4வது பாடலுக்குள்ள இல்லை 5வது பாடலுக்குள்ள இந்த பாடலுக்குள்ள இது வந்தான்னு பார்த்தா எங்களுக்கு தெரியும் இது 2வது பாடலை தழுவித்தான் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களுக்கு தெரியும் இதில் நாங்கள் பார்த்து நாங்கள் செய்தி ஒன்றுன்னு நாங்கள் வடிவமைத்து கொள்வதற்கான ஒரு செயல்முறை இதான் மிக முக்கியமான செயல்முறை. எல்லாம் தொடர்பாடல் செயல்முறைக்குள்ள அடங்கி இருந்தாலும் இந்த அடிப்படை கூறு வகைக்குள்ள அடங்கி இருந்தாலும் செய்தி ஒன்றினை கட்டமைத்துக் கொள்வதற்குரிய செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும் என்றால் குறிமுறை ஆக்கம் என அழைக்கப்படும். அவை நாங்கள் இந்த இதற்கு புள்ளடி இடுதல் வேண்டும் என்றால் 1வது விடைக்கு நாங்கள் அங்கே புள்ளடி இடுதல் வேண்டும். அவை மிகவும் சரியானதும் மிக பொருத்தமானதுமான விட குறிமுறை ஆக்கம் என்பதாகும். என்ன குறிமுறை ஆக்கம் என்பதாகும். அப்போ இதுதான் மிக பொருத்தமான விடை. சரிதானே? அப்போ இனி நாங்கள் தொடர்ச்சியாக 2வது வினாவை பார்ப்போம். 2வது வினா அவ்வாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றால் ஒருவர் யாதேனும் ஒன்றை உணர்ந்த பின்னர் அவ்வுணர்வை அவ்வாறோ மற்றவர்களிடத்திலே ஏற்படுத்தல் கலை என வரையறுத்தவர். இப்போ இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒருவர் ஏதேனும் ஒன்றை உணர்ந்த பின்னர் அந்த உணர்வினை அவ்வாறு அந்த மற்றவர்களிடத்திலே ஏற்படுத்துகின்ற ஒருவித கலை அம்சம் அல்லது ஒரு கலை உணர்வின வெளிப்படுத்தியவர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கு. 1வது விட லியோனார்டோ டா வின்சி, 2வது விட சுனந்த மகேந்திரா, 3வது விடை லியோ டோல்ஸ்டாய், 4வது விடை பீதேவன், 5வது விடை ஜேம்ஸ் வாட்சன். அப்போ எங்களுக்கு தெரியும். அப்போ நான் ஏற்கனவே 1வது வினாவுக்கு சொன்னது போலதான் இந்த வினாவை வாசிக்கும் போதோ அல்லது இந்த வினாவுக்குரிய அந்த வாசித்த பின்னர் அந்த விடைகளை நாங்கள் ஒரு சிந்தனை ஆற்றலின் அடிப்படையில் அந்த விடைகளை வாசித்து கொண்டு போயிருக்கியோ 1வது தடவை எங்களுக்கு தெரிய வேணும் இந்த வினா கட்டமைப்பு எந்த பாடத்தை தழுவி வந்திருக்கண்டு. என்ன அப்போ எங்களுக்கு தெரியுதோ இந்த 2வது வினா ஒரு படைப்பாக்க தொடர்பாடல். என்ன படைப்பாக்க தொடர்பாடல் என்றால் இந்த 7வது பாடலுக்குள்ளதான் வந்திருக்கு அல்லது 13ஆம் தரத்தின் 1வது அலகு அல்லது இந்த இளவெல்ல ஊடக கல்வியிலே 7வது பாடத்திலான் இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் ஓரளவு அந்த பாட பகுதிக்குள்ள படிக்க விடயங்களை கொஞ்சம் யோசிக்க பார்க்க அவங்களுக்கு தெரியுது. இது ஏற்கனவே 1வது அந்த நோட்ஸில் நாங்கள் அந்த படைப்பாக்க தொடர்பாடல் படைப்பாக்கம் என்னென்று படிப்போம். அந்த படைப்பாக்க வகைகளை படைப்பாக்கத்தினுடைய அடிப்படை கூறுகள் பார்ப்போம். இந்த படைப்பாக்க கலை ஊடகங்களின் படைப்பாக்கம், மற்றது புகைப்பட படைப்பாக்கம், அரங்க படைப்பாக்கம், சினிமா திரைப்பட படைப்பாக்கம் போன்ற அந்த படைப்பாக்க வகைகளை பற்றி அங்கே பின்னகு படித்து கொண்டு போகிறதுக்கு முதல் இந்த விஷயத்தை பார்த்துருப்போம். இப்போ அவர் சொல்கிறார் ஒருவர் ஏதேனும் ஒன்றை உணர்ந்த பிறகு அந்த உணர்வை அவ்வாறு அந்த உணர்வினை அந்த நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு உணர்ந்த பின்னர் அந்த உணர்வினை அவ்வாறு மற்றவர்களிடத்திலே ஏற்படுத்துகின்ற ஒரு கலை அம்சம் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பாக்க கலை வரையறையை முன்வைத்தவரார் என்றால் இதில் மிக பொருத்தமான விட 3வது விடை, அதாவது லியோ டோல்ஸ்டாய் என்பவர் தான் மிக பொருத்தமான விடை. ஆகவே உங்களுக்கு தெரியும் இந்த வினா மாகாண மட்ட வினாத்தாள்களில் மற்றதுக்கு வெளி ஏனைய சில மாகாணங்களில் நடைபெற்ற அந்தந்த மாகாணங்களின் கல்வி திணைக்களங்களால் நடத்தப்பட்ட அந்த பரீட்சைகளில் ஊடக கல்வியில் இந்த வினா போடப்பட்டிருக்கு. சில வேளைகளில் இந்த வினா இவ்வாண்டு இந்த பரீட்சை திணைக்களத்தால் நடத்தப்படுற உயர்தர பரீட்சையில் கூட பகுதி 2ல் கூட சில வேளை வரலாம். எவ்வாறு வரலாம் என்றால் லியோ டோய்ஸ் என்பவர் இந்த படைப்பாக்க கலை என்பதை எவ்வாறு வலியுறுத்துகிறார். அப்படி வந்தால் இந்த வினாவை எடுத்தால் எழுதி விட்டால் சரி, அல்லது இந்த வரையறையை தந்துட்டு இந்த விளக்கத்தை முன்வைத்தவர் யாருன்ற கேள்வி வந்தால் கேறினா சரி. அதே போல் சுனந்த மகேந்திராவின் வரையறை வரலாம். லியோனார்டோ டா வின்சியினுடைய அந்த படைப்பாக்க அம்சம் அவருடைய
கருத்தியலை தாங்கி வரலாம். வந்தால் நாங்கள் அது இருக்கா பார்த்து வைக்கணும், விடை எழுதக்கூடியவர்களாக இருக்கணும். தொடர்ந்து நாங்கள் எத்தனையாவது வினாவை பார்க்க போகிறோம்டா 3வது வினாவை பார்க்க போகிறோம். 3வது வினா எப்படி இருக்கின்றால் தொடர்பாடல் கட்டமைப்பு கூறுகளில் பின்னூட்டம் பிரதானமானது. என்ன தொடர்பாடல் கட்டமைப்பு கூறுகளில் பின்னூட்டம் என்றது முக்கியமானது. என்ன தொடர்பாடல் தொடர்ந்து இயங்குவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமே பின்னூட்டம்தான். அப்போ தொடர்பாடல் கட்டமைப்பு கூறுகளில் பின்னூட்டம் பிரதானமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வகையில் பின்னூட்ட செயற்பாடு மிக அரிதாக கிடைக்கப்பெறும் தொடர்பாடல் வகை. உங்களுக்கு தெரியும், இப்போ தொடர்பாடல் செயல்முறை உண்டு தொடர்ச்சியாக நடைபெற வேணுமென்றால் அல்லது சிறப்பான முறையில் நடக்க வேணுமென்றால் பின்னூட்டம் ஒரு அவசியமான உண்டு. என்ன நான் நினைக்கிறேன், இந்த வினா அல்லது இந்த வினாவுக்கு வரப்போகிற விட அடிப்படையாக கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக உயர்தர பரீட்சையில் வினாக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இவ்வாண்டும் அந்த வினா வரலாம். அப்போ பாருங்கோ, இப்போ எப்படி என்றால் தொடர்பாடல் கட்டமைப்பு கூறுகளில் நாங்கள் தொடர்பாடலில் அடிப்படை கூறுகளில் மிக முக்கியமாக நாங்கள் என்னத்தை பார்ப்போம் என்றால் பின்னூட்டம் என்றது மிக முக்கியமானது. அது பிரதானமானதுன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன மிக முக்கியமானது, பிரதானமானது. அந்த வகையில் பின்னூட்டல் செயற்பாடு மிகவும் அரிதாக கிடைக்கப்பெறுவது. என்ன 2022 இதே சாயல் ஒரு வினா உயர்தர பரீட்சையில் வந்தது. என்ன அப்போ கிடைக்கப்பெறும் தொடர்பாடல் வகை, நாங்கள் தொடர்பாடல் வகைகள், தொடர்பாடல் வடிவங்கள், தொடர்பாடல் மாதிரிகள் என்ற பாடலக தரம் 12 படிச்சிருப்போம். 3வது பாடலகு மிக முக்கியமான பாடலகு. தொடர்பாடல் வகைகள், தொடர்பாடல் வடிவங்கள், தொடர்பாடல் மாதிரிகள். இதில் யாராவதுக்காவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த 077 64 46 514 என்ற தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இந்த வினா தொடர்பான விடயங்கள் ஏதாவது இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அல்ல இந்த கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அப்போ இந்த தொடர்பாடல் கட்டமைப்பு கூறுகளில் பின்னூட்டம் பிரதானமானது. அந்த வகையில் பின்னூட்ட செயற்பாடு மிகவும் அரிதாக கிடைக்கப்பெறும் தொடர்பாடல் வகை எதென்றால், முதலாவது விட சொல்லப்பட்டிருக்கு ஆளுள் தொடர்பாடல், 2வது விட சொல்லப்பட்டிருக்கு ஆளிடை தொடர்பாடல், 3வது விட சொல்லப்பட்டிருக்கு குழு தொடர்பாடல், 4வது விட சொல்லப்பட்டிருக்கு பொதுசன தொடர்பாடல், 5வது விட சொல்லப்பட்டிருக்கு வெகுசன தொடர்பாடல். இது தொடர்பாடல் வகைகளை நாங்கள் பார்த்திருப்போம். பார்த்த ஒரு விடயம். என்ன செகண்ட் பாட்டிலும் கேள்வி வருது, பகுதி 2லும் வினாத்தாளில் வருது. அப்போ இதில் உங்களுக்கு தெரியும், இப்போ பின்னூட்டல் செயற்பாடு மிக அரிதாக கிடைக்கப்பெறுவதுன்றதான் நீங்கள் கேட்கப்பட்டிருக்கு. சில வேளை கிடைக்கும், சில வேளை கிடைக்காது, கிடைக்கலையும் மிக அரிதாக கிடைக்கும். அப்போ ஆளுள் தொடர்பாடலில் பின்னூட்டல் செயற்பாடு என்ன மாதிரி இருக்குமென்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆளுடை தொடர்பாடலில் பின்னூட்டல் செயற்பாடு எப்படி கிடைக்கின்றதும் தெரியும். 2 பேர் தொடர்பாடலில் மேற்கொள்றான் ஆளுடை தொடர்பாடல். அங்கே நான் கதைக்கு எனக்கு எதிரில் நிற்கிற என்னோட தொடர்பாடலில் மேற்கொள்ளவர் உடனே சொல்லுவார் பாரம்பளி, எதிர்கதை உடனே சொல்லும். இது ஆளுடை தொடர்பாடலில் தெரியும். நீங்கள் எல்லாருமே ஆளுடை தொடர்பாடலில் மேற்கொள்பவர்கள், பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடக்கும். அதே மாதிரி குழு தொடர்பாடலும் அப்படித்தான். குழு தொடர்பாடல் அல்லது கூட்டு தொடர்பாடலில் அங்கே உடனுக்குடனே தொடர்பாடல் பின்னூட்ட செயல்முறை நடைபெற்று கொண்டே இருக்கும். அதே மாதிரி பொதுசன தொடர்பாடலும் பின்னூட்ட தொடர்பாடல் நடக்கும். என்ன பெரும்பாலும் அந்த இடத்துல நடக்கும், அல்லது சிறிது நேரத்தின் முன்னர் நடக்கும், அடுத்த நாள் இது பின்னூட்ட தொடர்பாடல் நடக்கும். ஆனால் மிக அரிதாக அல்லது சில வழியில் கிடைக்கப்பெறாத பின்னூட்டல் செயற்பாடு கிடைக்கப்பெறாத எங்கேண்டா வெகுசன தொடர்பாடல். இப்போ உதாரணமாக இது இந்த நான் கற்பித்து கொண்டிருக்கிற இந்த டான் தொலைக்காட்சி ஒரு வெகுசன தொடர்பாடல் ஊடகம், அதே மாதிரி ஒரு பத்திரிகை, அதே மாதிரி ஒரு வானொலி. என்ன இந்த வெகுசன தொடர்பாடல்ல வெகுசன ஊடக செயல்முறையில் நடக்கிற இந்த வெகுசன தொடர்பாடல் என்ன வெகுசன ஊடகங்கள் வாயிலாக நடைபெறுகின்ற தொடர்பாடல் செயல்முறை என்ன. அப்போ இந்த வெகுசன ஊடக தொடர்பாடல் செயல்முறையில் பின்னூட்டம்ன்றது
கிடைக்கப்பெறும். எப்படி என்றால் அரிதாத்தான் இருந்துட்டு தான் சில வேளை கிடைக்கப்பெறவும் மாட்டுது. ஒரு செய்தி வந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஊடகத்தை நோக்கி கேட்டாலோ அல்ல அதன் விளக்கத்தை நோக்கி கேட்டாலோ சில வேளைகள்லாம் அது சம்பந்தமான விளக்கம் ஒரு சாதாரண ஒரு பொதுமகனுக்கு கிடைக்கும், அல்லது கிடைக்கப்பெற மாட்டாது. உதாரணத்துக்கு இப்போ செகண்ட் பார்ட்டில் பகுதி 2ல் இதுக்கான ஒரு உதாரணத்தை எழுத சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு ஒரு எக்ஸெண்ட ஒரு பத்திரிகையிலையோ அல்லது வையண்ட ஒரு தொலைக்காட்சியிலையோ அல்லது சட்டெண்ட ஒரு வானொலியிலையோ குறிப்பிட்ட ஒரு ஏண்ட ஒரு விடயம் தொடர்பான ஒரு செய்தியை சொல்லும்போது அந்த செய்தி தொடர்பான விளக்கம் அல்லது பின்னூட்டம் ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் கேட்கும்போது அது கிடையாது. அங்கே வெகுசன தொடர்பாடல்ல எப்படி என்றால் பின்னூட்டம் பிரதானமானது தான். ஆனால் அங்கே அரிதாகத்தான் கிடைக்கும் அல்லது கிடைக்க பெறாது. ஆகவே இதில் இந்த சரியான அல்லது மிக பொருத்தமான விடை எதென்றால் 5வது விடை வெகுசன தொடர்பாடெல்லாம் மிக பொருத்தமான விடை. இந்த வினா 2022ஆம் ஆண்டும் உயர்தர பரீட்சையில் நடந்த பகுதி ஒன்று வினாத்தாளில் வந்தது. ஆகவே 2023 நடைபெற இதே வினா வராதபடியாக சில வேளை இந்த முறை 2024 நடக்க போகிற இந்த வினாத்தாளில் இதே போன்ற வினாக்கள் வரலாம். ஆகவே மிக பொருத்தமான விடை இங்கே 5வது விடை தான் மிக பொருத்தமானது. தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனையாவது வினாவை பார்க்க போகிறோம்டா அடுத்தது 4வது வினாவை பார்க்க போகிறோம். பாருங்க, 4வது வினா இப்படி இருக்கின்றால் தொடர்பாடல் கற்கை உலகில் முதலில் ஒரு துறைசார் பாடமாக கற்பிக்கும் முயற்சி மேற்கொண்ட பல்கலைக்கழகம் எது? இப்போ இந்த வினாத்தாள் இப்போ கடந்த வாரம் நடைபெற்ற வினாத்தாள். ஆனால் கடந்த வருடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 2023 நடைபெற்ற பரீட்சையில் இது ஒத்த வேறொரு வினாத்தான் வந்தது. அது எவ்வாறான வினா வந்தது நீங்கள் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சை வினாத்தாள் எடுத்து பார்த்தீங்கன்றால் இலங்கையில் அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அந்த இலங்கையில் தொடர்பாடல் ஊடக கல்வி முதலில் ஒரு துறைசார் பாடமாக கற்பிக்கும் முயற்சி ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அங்கே வந்த வினாவில் கடந்த ஆண்டு அந்த பிள்ளைகளை இந்த விடை அளிச்சிருக்க வேணுமெண்டா இதில் அந்த விடை இல்லை. இலங்கையில் தெய்வலை கனிஷ்ட பல்கலைக்கழகம் என்ற விடை அளிச்சிருக்கணும். அவை கடந்த ஆண்டு அப்படி ஒரு வினா வந்தபடியால் இவ்வாண்டு இப்படி ஒரு வினா வரலாம் என்று ஒரு எதிர்பார்க்க இருக்கு. எவ்வாறென்றால் அதாவது உலகில் அந்த பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி என்றால் தொடர்பாடல் கற்கை உலகில் அந்த ஒரு சொல்நட பயன்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தில் தொடர்பாடல் ஊடக கல்வி முதலில் ஒரு துறை சார்ந்த பாடமாக கற்பிக்கின்ற முயற்சியை மேற்கொண்ட பல்கலைக்கழகம் எதன்ட்டு இங்கே 5 விட போடப்பட்டிருக்கு. 1வது விட பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று இருக்கு. 2வது விட எப்படி இருக்குன்னா கனிஷ்ட பல்கலைக்கழகம் தெய்வலை என்று இருக்கு. 3வது விடை இருக்குது இலினோய்ஸ் பல்கலைக்கழகம். இது எங்கே இருக்குன்றால் அமெரிக்காவில். 4வது விட போடப்பட்டிருக்கு உமையா பல்கலைக்கழகம் ஸ்வீடன் என்று இருக்கு. 5வது விட போடப்பட்டிருக்கு காவாட் பல்கலைக்கழகம் அமெரிக்கா ஆண்டு. அப்போ இதுக்கு சரியானதும் மிக பொருத்தமானதுமான விடையை நாங்கள் பார்க்க இது இந்த முறை எதிர்பார்க்க வினாக்களில் ஒரு வினாவாக காணப்படுது. இங்கே இது சரியான விடை எதான்னு சொன்னால் இலினோய்ஸ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இலினோய்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் தொடர்பாடல் ஊடக கற்க முதல்ல கற்பிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். அதாவது தொடர்பாடல் ஊடக கற்க ஒரு துறைசார் பாடமாக கற்பிக்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் எதென்றால் மிக பொருத்தமான விட 3வது விடை. ஆகவே இங்கே மிக பொருத்தமானதும் சரியானதுமான இந்த விடயத்தான் நாங்கள் தெரிவு செய்யணும். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் எத்தனையாவது வினாவை பார்க்க போகிறோம் என்றால் 5வது வினாவை பார்க்க போகிறோம். 5வது வினா என்னென்றால் வெகுசன ஊடகங்களின் இருப்பிற்கு அடிப்படையாக தேவைப்படுவது எது அல்லது எவை என்று கேட்கப்பட்டிருக்கு. என்ன உங்களுக்கு தெரியும், வெகுசன ஊடகங்களின் இருப்பிற்கு அடிப்படையாக தேவைப்படுவது எது அல்லது எவை? என்ன எது அல்லது எவை? அப்போ இங்கே ஒரு மேலும் கேட்கப்பட்டிருக்கு, பெண்மையில ஆன விடைகளும் வரலாம். அப்போ இங்கே இந்த வினா ஏற்கனவே இப்போ நீண்ட காலங்களுக்கு முன்னர் உயர்தர பரீட்சையில் வந்த ஒரு வினாவாக காணப்படுது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இதை கடந்த காலங்களில் உயர்தர பரீட்சையிலும் நடைபெற்ற வினாண்ட அடிப்படையில் இந்த வினா மிக எளிமையான ஒரு வினா. அப்போ வெகுசன ஊடகங்களின் இருப்பிற்கு அடிப்படையாக தேவைப்படுவது இது. இப்போ எங்களுக்கு தெரியும், இப்போ வெகுசன ஊடக நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக இயங்க வேணுமென்றால் அந்த வெகுசன ஊடகங்களின் இருப்புக்கு மிக அவசியமானது அல்லது அடிப்படையில் தேவைப்படுவது இது
அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க முதலாவது விட சொல்லப்பட்டிருக்கு கருத்துக்கள் உண்டு, இரண்டாவது விட சொல்லப்பட்டிருக்கு ஒழுங்கமைப்புகள் உண்டு, மூன்றாவது விட சொல்லப்பட்டிருக்கு நிறுவனங்கள் உண்டு, நான்காவது விட சொல்லப்பட்டிருக்கு செய்தி உண்டு, ஐந்தாவது விட சொல்லப்பட்டிருக்கு விளங்கறிவு உண்டு. ஊடக நிறுவனம் இப்ப உதாரணத்துக்கு இந்த டான் தொலைக்காட்சி இந்த வெகுசன ஊடகம் நிறுவனமா இருக்கலாம், அல்லது இன்னொரு எக்ஸண்ட பத்திரிகை நிறுவனமா இருக்கலாம், அல்லது வையண்ட தொலைக்காட்சி நிறுவனமா இருக்கலாம், அல்லது சற்றொண்ட ஒரு வானொலி நிறுவனமா இருக்கலாம். ஒரு வெகுசன ஊடக நிறுவனங்களின் இருப்புக்கு தொடர்ச்சியா அந்த நிறுவனம் தொடர்ந்து இருக்க வேணும், இயங்க வேணும் என்றால் இது மிகவும் அடிப்படையானது. அடிப்படை பேசிக் என்ன எது தேவை என்றால் மிக முக்கியமானது எது என்றால் செய்தி அல்லது தகவல். என்ன நாலாவது விடைதான் மிக முக்கியமான விடையாயிருக்கும். அதாவது ஒரு செய்தி அல்லது தகவல் இருந்தால் தான் இந்த வெகுசன ஊடக நிறுவனம் தொடர்ச்சியா இயங்கும். தொடர்ச்சியா நாங்க பார்ப்போம். இனி நாங்க பார்க்க போறது என்னென்றால் தொடர்ச்சியா அடுத்த ஆறாவது வினாவை பார்க்க போறோம். இந்த ஆறாவது வினா என்னென்னங்களுக்கு தரப்பட்டிருக்கென்றால், அதாவது ஒரு தொடர்பாடல் செயல்முறையில் என்ன ஒரு தொடர்பாடல் செயல்முறையானது தொடர்பாடல் செயல்முறையானது பல படிமுறைகளை அடிப்படையாக கொண்டது. ஒரு தொடர்பாடல் செயல்முறை பல படிமுறைகளை அடிப்படையாக கொண்டது. இதன் அடிப்படையில் தொடர்பாடல் செயலொழுங்கின கணிசமாக கட்டுப்படுத்துகிற திறன், அதாவது தொடர்பாடல் செயல்முறையை கணிசமாக கட்டுப்படுத்துகிற திறன் காணப்படுவது யார்கிட்ட? தகவலை அனுப்புவர்கிட்டயா, அல்லது தகவலை பெறுவர்கிட்டயா, அல்லது ஊடக உரிமையாளரிடமா, அல்லது அது செல்லுகின்ற செல்வழி பாதை இல்லையா, அல்லது வெகுசன ஊடகங்களிடமா? என்ன இப்போ எங்களுக்கு தெரிய வேணும். அதாவது ஒரு வெகுசன ஊடக செயல்முறையில் ஒரு தொடர்பாடல் செயல்முறை பல படிமுறைகளை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கும். இந்த பல படிமுறைகளை அடிப்படையாக கொண்டு நடக்க தொடர்பாடல் செயலொழுங்கில கணிசமாக கட்டுப்படுத்துகிற திறன் யார்கிட்ட காணப்படும் என்றால், மிக முக்கியமா எங்களுக்கு தெரியும் ஒரு தொடர்பாடல் செயலொழுங்கில ஒரு தொடர்பியல் ஒரு தொடர்பாடல் செயலொழுங்கில் ஒரு தொடர்பாடலை கட்டுப்படுத்துகிற இந்த வினாவை மிக எளிமையா ஒரு பிள்ளை ஈஸியா விளங்கி விடையளிக்க வேணும் என்றால், ஒரு சாதாரண தொடர்பாடல் ஊடக கல்வி படிக்கிற ஒரு உயர்தர பிள்ளை சாதாரண ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஒரு வானொலி நிகழ்ச்சியோ கேட்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கேட்கிற பிள்ளைக்கு மிக ஈஸியா இருக்கும். அப்ப கட்டுப்படுத்துற ஆற்றல் யார்கிட்ட இருக்கும் என்றால் தகவலை அனுப்புவர்தான் காணப்படும். என்ன தகவலை அனுப்புவர்தான் ஒரு தொடர்பாடல் செயலொழுங்கின ஊரடங்கு கணிசமாக கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் காணப்படும். என்ன அவர் இணையா நிறைய விடயங்களை கட்டுப்படுத்தலாம், நிறைய விடயங்களை வெளிப்படுத்தலாம். கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அவர்கிட்டால் மிக என்ன பெரும்பாலும் காணப்படும். என்ன மெட்டாக்கிட்ட பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அது வேறுபட்டாலும் கணிசமாக கட்டுப்படுத்துகிற ஆற்றல் தகவலை அனுப்புவர்தான் காணப்படும். தொடர்ச்சியா நாங்கள் அடுத்த 7வது வினாவை பார்ப்போம். மக்கள் பங்கு பெற்றும் தன்மை மற்றும் உழைப்பினை வினைத்திறனாக பயன்படுத்தும் பண்பாட்டு வகையை குறித்து நிற்பது. இப்போ நான் உங்களுக்கு பெரும்பாலும் பகுதி ஒன்று வினாக்களை நாங்கள் பார்க்க பகுதி ஒன்று வினாக்கள் ஒரு பல்வேறுபட்ட பரந்துபட்ட பாடத்திட்டங்களின் அடிப்படையில் உயர்தரத்தின் எல்லா பாடங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் பெறும். அப்ப நாங்கள் எந்த பாடப்பகுதியில இந்த வினா வந்திருக்கா எங்களுக்கு தெரியும். இது பண்பாடும் ஊடகங்களும் அதன் தாக்கமும் என்ற தரம் 12 5வது பாடப்பிறப்புக்குள்ளதான் இந்த வினா கேட்கப்படுகின்றது எங்களுக்கு தெரியும். அந்த பாடப்பகுதிக்குள்ள உள்ள பாட சிலபஸுக்கு உள்ளடங்கியுள்ள சொல்நடைகள் மொழிப்பிரியோகங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன மக்கள் பங்கு பெற்றும் தன்மை மற்றும் உழைப்பினை வினைத்திறனாக பயன்படுத்தும் பண்பாட்டு வகையை குறித்து நிற்பது. 1வது விட சொல்லப்பட்டிருக்கு ஊடக பண்பாடு, 2வது விட சொல்லப்பட்டிருக்கு பிரசித்த பண்பாடு, 3வது விட சொல்லப்பட்டிருக்கு பூங்கோள பண்பாடு, 4வது விட சொல்லப்பட்டிருக்கு வெகுசன பண்பாடு, 5வது விட சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரிய பண்பாடு. இப்போ எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் பங்கு பெற்றல் தன்மை என்ன இதுல பரிஜாதிகளுக்கு கொஞ்சம் சிக்கலான தன்மையை கொடுக்கும். இங்க பார்த்தா ஒரு 1 2 3 விடைகள் மிக சரி மாதிரி தான் தெரியும். ஆனால் மக்கள் பங்கு பெற்றும் தன்மை மற்றும் உழைப்பு அதை விட அது வினைத்திறனாக பயன்படுத்தப்படுற ஒரு செயற்பாடு என்று சொல்லப்படுறது. வினைத்திறனாக பயன்படுத்துகிற செயற்பாடு இது ஊடக பண்பாட்டிலும் இருக்குத்தான், பிரசித்த பண்பாட்டிலும் ஓரளவு பார்க்கலாம், பூவோள பண்பாட்டில் கொஞ்சம் குறைவுதான், வெகுசன பண்பாட்டில் இருக்குத்தான், பாரம்பரிய பண்பாட்டிலும் இருக்குத்தான். ஆனால்
மக்கள் பங்கு பெற்றும் தன்மை மற்றும் உழைப்பு வினைத்திறனாக பயன்படுத்தப்படுவது எங்கே என்றால் அது பாரம்பரிய பண்பாடு. என்ன பாரம்பரிய பண்பாட்டில் தான் அது வினைத்திறனாகவும் மக்களினுடைய உழைப்பு அதிக அளவிலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பண்பாடு என்று நாங்கள் படிச்சிருப்போம். அவை மிக சரியானதும் மிக பொருத்தமானதுமான விட 5வது விட பாரம்பரிய பண்பாடு. என்ன பாரம்பரிய பண்பாடு என்பது மக்கள் பங்கு பெற்றுகின்ற தன்மை மற்றும் உழைப்பு வினைத்திறனாக பயன்படுத்தப்படும் என்ற ஒரு பண்பாட்டு வகையாக காணப்படும். நாங்கள் பண்பாட்டு வகைகள் பற்றி பார்த்திருப்போம். என்ன பாரம்பரிய பண்பாடு பகுதி 2ல் வந்த வினாவுக்குரிய விடைகள். பாரம்பரிய பண்பாடு, வெகுசன பண்பாடு. வெகுசன பண்பாட்டுக்கு இன்னொரு பேர் நாங்கள் மக்கள் பண்பாடு என்று பார்த்திருப்போம். என்ன பிறகு அதில் பிறகு என்ன மரபார்ந்த பண்பாடு, செவ்வியல் பண்பாடு, அதற்கு பிறகு பிரசித்த பண்பாடு, அதுக்கு பிறகு ஊடக பண்பாடு, அதுக்கு பிறகு நாங்கள் பூகோள பண்பாடு, இன்றைக்கு உலகமயமாதல் பண்பாடு, பூகோள பண்பாடு பற்றி பார்க்குறோம். அவை அந்த நோட்ஸை வடிவாக படித்த பிள்ளைக்கு பகுதி 1 வினாவை பொறுத்தவரையில் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் மிக சரியானதும் பொருத்தமானதுமான விடயத்தான் நாங்கள் பார்க்க வேணும். மிக பொருத்தமான விட பாரம்பரிய பண்பாடு இந்த வினாவுக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 8வது வினா. 8வது வினா எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றால், இலக்கு பெறுநர் குழு ஒன்றிற்கு விசேடமான செய்தி ஒன்றை கொண்டு செல்ல திட்டமிடப்படும் சந்தர்ப்பம் நிகழ்வென வரையறுப்பவர். என்ன எங்களுக்கு தெரியும், இந்த வினாவை வாசிக்கையும் இந்த வினாவுக்குரிய விடைகளை நாங்கள் இங்கே பார்க்கையும் எப்படி என்றால் எங்களுக்கு தெரியுது, இது பொதுசன தொடர்பும் நிகழ்வு முகாமைத்துவம் என்ற ஒரு பாடலையில் தான் வந்திருக்கின்றது எங்களுக்கு தெரியுது. என்ன பொதுசன தொடர்பும் நிகழ்வு முகாமைத்துவமும். என்ன இன்றைக்கு பொதுசன தொடர்பாடலும் நிகழ்வு முகாமைத்துவம் என்றது இன்றைக்கு உலகில் இன்றைக்கு மிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக காணப்படுது. இலங்கையிலும் இது வளர்ச்சி அடைந்த ஒரு துறையாக காணப்படுது இன்றைக்கு நிகழ்வு முகாமைத்துவம். அதே நேரம் பொதுசன தொடர்பாடல் சந்தர்ப்பங்கள் உலகத்தில் அதிகரித்திருக்கு. பொதுசன தொடர்பாடல் ஏன்னா பொதுசன தொடர்பாடல் இன்றைக்கு ஒரு மிக வலுவான ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே இவ்வாண்டு எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள உயர்தர பரீட்சையில இந்த பொதுசன தொடர்பும் நிகழ்வு முகாமைத்துவம் என்ற ஒரு பாடம் மிக முக்கியத்துவமான ஒரு பாடப்பிறப்பாகவும் எதிர்பார்க்க வினாக்கள் அதிக அளவு நிறைந்த ஒரு பாடப்பகுதியாக காணப்படுது. ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வினா கேட்கப்பட்டிருக்கின்றால் என்ன, அதாவது இலக்கு பெறுநர் குழு என்று சொல்லப்பட்டிருக்கு. இலக்கு பெறுநர் குழு ஒன்றுக்கு விசேடமான செய்தி ஒன்றினை கொண்டு செல்ல திட்டமிடப்படும் சந்தர்ப்பம் நிகழ்வு என வரையறுத்தவர். ஏன்னா இங்கே மிக பொருத்தமான விட நாங்கள் ஏற்கனவே இது நோட்ஸுக்குள்ள முதல் பகுதிக்குள்ள பார்க்குறபடியா எல்லாருக்கும் தெரியும். என்ன பிலிப் கொட்லர் என்பவர் தான் இதில் மிக பொருத்தமான விடையாக காணப்படுகிறது. என்ன மற்ற நிகழ்வு முகாமைத்துவம் நிகழ்வு மற்றது நிகழ்வு முகாமைத்துவத்திற்குரிய சில விடயங்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பகுதிகளுக்குள்ள நாங்கள் பார்த்திருந்தாலும் இந்த மிக பொருத்தமான இந்த வரையறை, அதாவது இலக்கு பெறுநர் குழு, அதாவது ஒரு இலக்கு பெறுநர் குழுவுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்ற ஒரு விடயம்தான் நிகழ்வு. யாருக்கு இப்போ குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடிப்படையாக அல்லது ஒரு குறித்த ஒரு குழுவை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு என்றதை வரையறுத்தவராண்டா பிலிப் கொட்லர். அடுத்தது நாங்கள் பார்க்க போறோம் 9வது வினா. 9வது வினா அப்படி சொல்லப்பட்டிருக்கின்றால், வெகுசன தொடர்பாடலானது ஏனைய தொடர்பாடலில் இருந்து வேறுபடுவதற்கான காரணமாக அமைவது அதன் செயற்பாட்டு தன்மையின் அன்னிட்ட 5 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது உயர்தர பரீட்சையிலும் இந்த வினா பல ஆண்டுகளுக்கு முதல் இதே சாயலொத்த இந்த வினாவும் விடையும் இதே ஒத்த விடைகளும் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சில விட அதே இந்த வினா வரலாம். உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ நான் படிப்பித்து கொண்டிருக்கிறேன், இல்லை நான் இதை கற்பித்து கொண்டிருக்கிறேன் இந்த டான் தொலைக்காட்சி இந்த கல்வி சேனல் இந்த நிறுவனம் இந்த பிரமாண்டமான இந்த தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு வெகுசன தொடர்பாடல் நிறுவனம். அவை இந்த ஊடக நிறுவனத்தில் அடிப்படையில் பொதுமக்களுக்கு நடக்கிற ஒரு தொடர்பாடல் வெகுசன தொடர்பாடல். அப்போ இப்போ இங்கே நாங்கள் பார்த்தால் இந்த வெகுசன தொடர்பாடலானது இப்போ ஏனைய தொடர்பாடல்களில் இருந்து வேறுபடுவதற்கு காரணம் என்ன? முதலாவது விட தரப்பட்டிருக்கு அது இந்த தொழில்சார் அம்சமோ, 2வது விட தரப்பட்டிருக்கு தொடர்பாடினர் பெறுநர் அண்மித்த தன்மையோ, 3வது விட தரப்பட்டிருக்கு இதுன்ற தொடர்ச்சி தன்மையோ, 4வது விட தரப்பட்டிருக்கு ஒத்த தன்மை பெறுநர்களோ, அல்லது 5வது விட தரப்பட்டிருக்கு உடனடி பின்னூட்டல் பெறுவதாலோ.
இப்ப நாங்கள் ஏற்கனவே 2வது விட ஒன்று பார்த்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த 2வது விட ஏற்கனவே அங்க பார்த்த விடையில ஒரு கேள்வி ஒன்று நாங்கள் பார்த்து நாங்கள் அதாவது முன்னுக்கு பார்த்து நாங்கள் என்னென்றால் 3வது வினா பார்த்து நாங்கள் இதுல தொடர்பாடல் கட்டமைப்பு கூறுகள்ல பின்னூட்டம் பிரதானமானது அங்க பின்னூட்டம் அரிதாக கிடைக்கப்படுவதுண்டு கிட்டத்தட்ட அந்த வினாவும் விடையும் விளங்கின ஒரு பிள்ளை இந்த வினாவுக்கு மிக சரியான மிக பொருத்தமான விடையை கேறலாம் ஒரு வெகுசன தொடர்பாடலானது ஏனைய தொடர்பாடல்ல இருந்து வேறுபடுவதற்கு காரணம் என்ன மிக முக்கியமா நாங்கள் படித்த நோட்ஸில் அடிப்படையில் தொடர்ச்சிய தன்மை இருக்கு இப்போ டான் தொலைக்காட்சியில் இன்னைக்கு ஒரு விடயம் சம்பந்தமா இல்லை இப்போ நடக்க போகிற தேர்தல் சம்பந்தமா ஒரு செய்தி சொன்னால் அதுன்ற மிச்ச விஷயத்தை நாளைக்கு சொல்லும் அல்லது அங்கே பிரச்சார கூட்டத்தில் என்ன நடந்தது இவ்வளவு மக்கள் கண்ட சிலவள நாளைக்கு மதிய செய்தியில் இல்லை விசேட செய்திகள் இரவு செய்திகள் தொடர்ச்சி தன்மைகள் இருக்கும் சிலவள அடுத்த நாள் சொல்லும் ஒரு கிழமைக்கு பிறகு சொல்லும் அதே நேரம் தொடர்பாடினர் பெறுநர் அண்மித்த தன்மைன்றது கொஞ்சம் கஷ்டம் அங்கே இருக்காது வெகுசன தொடர்பாடல உடனடி பின்னூட்டல பெற முடியாதுன்னு பார்த்து நாங்கள் அங்கே 2வது வினாவில் பார்த்து நாங்கள் வெகுசன அப்போ இந்த விட பொருத்தமற்றது மிக அடுத்தது ஒத்த தன்மையான பெறுநர்கள் இருப்பவர்கள் உண்டு அதுவும் இல்லை ஆகவே இந்த 2வது 3வது 4வது 5வது வினாக்கள் இங்கே பொருத்தமற்ற விடைகள் இந்த வினாவுக்கு ஆகவே இங்க மிகவும் சரியானதும் மிக பொருத்தமானதுமான விட எதண்டா இந்த தொழில்சார் அம்சம் இது ஏற்கனவே உயர்தர பரீட்சையில 2 காலத்துக்கு முதல் வந்த வினாண்டபடியால் நீங்கள் எதிர்காலத்தில் வரலாம் கட்டாயம் செய்ய வேணும் இந்த வினா அடுத்தது பாருங்க தொடர்ச்சியாக கேட்கப்பட்டிருக்கு பின்வரும் ஊடக வகைப்பாட்டில் நவீன ஊடக செயற்பாட்டோடு மாத்திரம் தொடர்புபடுபவை என்ன நவீன ஊடக செயற்பாட்டோடு மாத்திரம் தொடர்புபடுபவை என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நவீன ஊடக செயற்பாட்டுடன் மாத்திரம் தொடர்புபடுவது நவீன வெகுசன ஊடகம் பின்வரும் ஊடக வகைப்பாட்டில் நவீன ஊடக செயற்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நவீன ஊடக செயற்பாட்டோடு தொடர்படுவது இதன்றது எங்களுக்கு தெரிய வேணும் என்ன இங்க பார்த்தோம் என்றால் என்ன இதுல பார்த்தோம் என்றால் 1வது விட இணையம் இருக்கு தொலைக்காட்சி இருக்கு முகநூல் இருக்கு 2வது விட சொல்லி இருக்கு வானொலி இருக்கு செய்தி பத்திரிகை இருக்கு தொலைக்காட்சி இருக்கு 3வது விட இருக்கு நாட்டார் பாடல் இருக்கு வானொலி இருக்கு இணையம் இருக்கு 4வது விட இருக்கு இணையம் இருக்கு செய்தி பத்திரிகை இருக்கு இலத்திரனியல் பேப்பர் பேப்பர் இருக்கு 5வது விட இருக்கு வானொலி இலத்திரனியல் பத்திரிகை பேப்பர் முகநூல் இருக்கு அப்ப எங்களுக்கு இப்ப இதுல தெரிய வேணும் இது பின்வரும் ஊடக வகைப்பாட்டில் நவீன ஊடக செயற்பாட்டோடு மாத்திரம் தொடர்பு படுறது இது என்ன மிக பொருத்தமான விடைய தண்டதை பார்க்கணும் என்ன நவீன ஊடக செயற்பாட்டோடு தொடர்பு படுறது இது என்ன நவீன ஊடக செயற்பாடு என்ன மிக முக்கியமா நவீன ஊடக செயற்பாட்டோட இன்னைக்கு ஊடக வகைப்பாடில் இதுல நவீன ஊடக செயற்பாட்டோட தொடர்பு படுவது செயற்பாட்டோடு மாத்திரம் ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்றால் இதில் மிக முக்கியமான விடை எதென்றால் 2வது விட தான் மிக பொருத்தமானதும் சரியானதுமாக இருக்கும் என்ன ரைட் அடுத்தது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறது 11வது வினா இந்த 11வது வினாவில் என்ன வினாங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கென்றால் இது ஏற்கனவே பகுதி 2ல் வேற ஒரு வினா பகுதி 2லும் வந்திருக்கு பகுதி 1லும் வந்திருக்கு உங்களுடைய பாடசாலை ஊடக கழகத்தின் தலைவரால் உத்தியோகபூர்வ அறிவிப்பொன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இச்சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட தொடர்பாடல் வடிவங்கள் 1வது முறைசார் எழுத்து வாய்மொழி தொடர்பாடல்கள் 2வது முறைசாரா வாய்மொழி சாரா எழுத்து வடிவம் 3வது வாய்மொழி சாரா அழிக்கை கற்புல வடிவம் 4வது முறைசாரா எழுத்து வாய்மொழி சாரா தொடர்பாடல் வடிவம் 5வது முறைசாரா எழுத்து கற்புல வடிவம் என்று தரப்பட்டிருக்கு அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் இங்க மிக பொருத்தமான விட எதண்டு என்ன அதாவது உங்களோட பாடசாலையின் ஊடக கழகத்தின் தலைவரால உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தான் அங்க அந்த உத்தியோகபூர்வ அறிவிப்பு என்ன மாதிரி என்றால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்ட தொடர்பாடல் வடிவம் தான் கேட்டிருக்கு அப்ப நாங்கள் ஏற்கனவே தரம் 12ல் தொடர்பாடல் வகைகள் வடிவங்கள் மாதிரிகள் என்ற அந்த பாடத்துல தொடர்பாடல் வடிவங்கள் பற்றி பார்த்திருப்போம் அப்ப இதுல அந்த பாடசாலை என்றது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு
நிறுவனம். அப்ப அந்த முறை சார்ந்த நிறுவனத்தில் எழுதி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் அது ஒரு முறை சார்ந்த தொடர்பாடல் என்றால் தெரியும். அடுத்தது அதே நேரம் அந்த ஊடக களத்தின் தலைவரால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்ப அது ஒரு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தா முறை சார்ந்த தொடர்பாடல் அதே நேரம் எழுத்தி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது, எழுத்திருந்தது. அதே நேரம் அப்ப அங்க வாய்மொழியா சொல்ல இல்லையண்டது படியால் இங்க பார்த்தால் இங்க இவர் விடையில இங்க வாய்மொழி வடிவம் இருக்கு, இது வராது. அடுத்தது முறை சாராண்டபடியே 2வது விடையும் வராது. அடுத்தது இங்க அழிக்கின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த விடையும் வராது. அதே நேரம் கற்புல வடிவம் என்ற ஒரு சொல்லு பயன்பாடு வராது. ஆகவே இங்க மிக பொருத்தமான விடை, அது ஒரு முறை சார்ந்த தொடர்பாடல் எழுத்து வடிவில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே அது வாய்மொழி சாராத வடிவத்திலே இருக்கு. ஆகவே இந்த வினாவுக்கு சரியானது மிக பொருத்தமானதுமான விட 4வது விட. நான் நினைக்கிறேன் உயர்தர பரீட்சையில மிக மயக்கமான கேள்விகள் பகுதி 1 பகுதி 2 இதே போன்ற ஒரு இந்த பாடப்பகுதியை அண்டிய வினாக்கள் கடந்த காலங்களில் வந்திருக்கு. பிள்ளைகளை மயக்கமடையக்கூடிய பரீட்சாத்திய எந்த விடையண்டு இனங்காண்றதுல சில சிக்கல் தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சில வினாக்கள் கடந்த சில ஆண்டுகளில் இந்த பகுதிக்குள்ளாம் வந்திருக்கு. அவை பரீட்சார்த்திகள் மிக அவதானமாக உங்களோட பாடத்திட்டங்களை சரியாக நுணுக்கமாக படித்து பகுதி 1 50 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஊடக கல்வியை பொறுத்தவரையில் உயர்தர ஒரு பரீட்சார்த்தி மிக எளிமையாக 50 புள்ளிகளை பகுதி 1 சரியான விடை அளிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே தொடர்ச்சியா நாங்கள் இந்த வடமாகாண பரீட்சை வினாத்தாளை அடுத்த வகுப்பிலையும் பார்ப்போம். பார்த்துட்டு கடந்த வருடம் நடைபெற்ற காபோதா உயர்தர 2023 பரீட்சையும் இதே வகுப்பில் நாங்கள் இன்னும் சில வகுப்புகள் நிறைவில் அதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் என கூறிக்கொண்டு தொடர்ந்து மீண்டும் மறு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் யோவண்ணா கோணசலிங்கம். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.